நேற்று மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் சோசியல் மீடியாவில் ஒரு தகவலை பகிர்ந்திருந்தார். 2024-25 இந்த ஆண்டுல புதிய வழித்தடத்துக்கு ரயில்வே துறையால 31,458 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுல நம்ம தெற்கு ரயில்வேக்கு வெறும் 301 கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க. அதாவது ஒரே 1%. ஒவ்வொரு முறையும் நம்ம மாண்புமிகு பிரதமர்களை நான் சந்திக்கும் போதும் மறக்காம நான் வைக்கிற முக்கியமான கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிற புதிய ரயில் திட்டங்களை நிறைவேற்றணும் என்பதுதான். ஆனா அதுக்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? இந்த 1% நிதி ஒதுக்கீடு தான். இதுக்கு என்ன அர்த்தம்? வரி வசூலிக்கப்பட மட்டும் தமிழ்நாடு, நிதி ஒதுக்கீடுல அவங்களுக்கு பட்டநாமம் போடுகிறது பாஜகவுடைய ஆட்சி. இதிலிருந்து பாஜக நமக்கு சொல்லாம சொல்லுகிற மெசேஜ் என்ன? அரசியல் லாபங்களுக்காக பொதுமக்களை பழிவாங்கும் இந்த அற்ப அரசியலை தான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தொடர் தோல்வியை தந்துட்டு இருக்கு. முதுகெலும்பை இழந்து கர்ச்சிஃபில் முகத்தை மூடிட்டு சுத்துகிற பழனிசாமி அவர்களின் துரோக அரசியல் தான் அவருக்கு 10 தோல்வி பழனிசாமி என்ற பட்ட பேரை பெற்றிருக்கு. மக்கள் மீதான எங்களுடைய உண்மையான அக்கறையும் மாநில உரிமைகளுக்கான போராட்டமும் தான் எங்களுக்கு தொடர் வெற்றியை தந்து வருது. கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுறோம். அதுவும் ஒன்றிய பாஜக அரசு கொடுக்கிற தொல்லைகள், செயற்கை பேரிடர்கள், அதையே மீறி நிறைவேற்றுறோம்.